வாழ்க்கையில் நடக்கிற ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, ஒரு நிகழ்வை குறித்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியத்தை மட்டும் பார்த்து கலங்கி கொண்டிருக்காதீர்கள். தேவன் நம்முடைய வாழ்வை அவருடைய திட்டத்தின்படி நம்மை எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக பல காரியங்களை அனுமதிக்கிறார். எனவே தனித்தனியாக நிகழ்வுகளை, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது கலங்கி விடலாம். எல்லாவற்றையும் இணைத்து பார்க்க கற்றுக்கொள்வோம். தனித்தனியாக அல்ல. தேவனுடைய அன்பிலே களி கூறுகிற நமக்கு தேவன் எல்லாவற்றையும் சகலத்தையும் நன்மைக்காகவே செய்து கொண்டிருக்கிறார். அன்பின் பரமத்தகப்பனே, அநேக சமயங்களில் எங்களால் விளங்கி கொள்ள முடியவில்லை ஆண்டவரே. ஆனால் எந்த தீங்கும் எங்களை அணுகாமல் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற எங்களுக்கு உம்முடைய திட்டம், உம்முடைய ஆலோசனை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற நீர் காரியங்களை நடத்தி வருவதற்காக, நாங்கள் உம்முடைய கரத்தில் இருப்பதற்காக உமக்கு நன்றி. இதை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்.